மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது, மார்ச் மாதத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, சூப்பரான நாட்கள் எது எது, சூதனமா இருக்க வேண்டிய நாட்கள் எது எது, கார் வாங்குறீங்க, வண்டி வாங்குறீங்க, திருமணம் போன்ற நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கேட்க போகுது காதால. டும் 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 கல்யாணம், டும் 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 கல்யாணம், டும் 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 கல்யாணம். சிம்மராசிக்காரன் யாரா இங்க சிம்மராசி? அண்ணா நான் தானா, இங்கே தான் இருக்கேன் நீ அப்படிங்கிற மாதிரி இந்த என்ன பண்ணுவார், பயங்கர லாக் பண்ணி விடுவார். கம்பெனியில் நிறைய நமக்கு ரிலாக்ஸேஷன் டைம் கிடைக்கும். மத்தியானம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்கலாம், கொஞ்ச நேரம் பேசிட்டு. அதில் மாதிரி ரிலாக்ஸேஷனே கிடையாது. 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் வேலை பார்த்து தான் ஆகணும். ஓட முடியாது, ஒழுக முடியாது. உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது மனதை அடக்குகின்ற பயிற்சிகள் உங்களுக்கு தேவை நண்பர்களே. தியானம் பண்ணுங்க, அமைதியாக இருங்க, உங்களை உள்முகமாக உற்று பாருங்க. நாளுக்குடைய செவ்வாய் பகவான் 1000 தான் இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஒய்ஃப் கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமை. அழகா முருகன்ட்ட போறீங்க, முருகப்பெருமானை வழிபடுறீங்க. நம்ம ஐபிசியுடைய ஸ்பெஷலே யாரு? முருகன் தான். அப்போ முருகனை பற்றி நம்ம பதிவுகள்லாம் சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பேசுகிறாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அப்போ முருகன் வழிபடுங்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது, மார்ச் மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, சூப்பரான நாட்கள் எது எது, சூதனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எது எது என்பதை பற்றிலாம் நம்ம தெளிவாக பேச வந்திருக்கோம். முக்கியமான ஒரு விஷயமாக என்ன அப்படின்னா, மிஸ்டர் சனி பகவான் இஸ் கோயிங் டு அட்டாக் யூ. என்ன, அஷ்டம சனி வரப்போகிறது. ஐயோ, அதை நினச்சாதான் சரியா நெஞ்சே. கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. காரணம் என்னவென்றால், சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறுதல் தரும் நிறைய விஷயம் இருக்குது. அதில் முதல் விஷயமாக எல்லா கிரகங்களும் அப்படி ஓடி போய் 7ஆம் இடத்துக்கு போகிறாங்க. 7ஆம் இடத்துல அஷ்டம சனி என்ன, இங்கே இருந்தால் தானே பிரச்சனை பண்ணுவேனியே, நான் இங்கேருந்து துபாய்க்கு போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கடல் தாண்டி போகிறீங்க போன்ற அற்புதமான யோகங்கள்லாம் வருது. கனடாவுக்கு போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க. அஷ்டமசிலேருந்து பாதிக்கப்படாமல் இருக்க என்ன செய்யணும், அவன் கண்ணிலே படக்கூடாது. அப்படி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லப்படுறேன். அவ்வகையில் இந்த மாதிரியான மாத பலனை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. காரணம், ஒரு ஸ்பெசிஃபைடான மாத பலன். முக்கியமான விஷயம், மாதத்தின் துவக்கத்திலே 3ஆம் தேதி எல்லாம் பௌர்ணமி தினத்திலே யார் என்ன ஆகுறாங்க, மிஸ்டர் சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். எதில்? 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். 3-10 கூடியவர் 8லே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் என்ன தருகிறார்? கார் வாங்குகின்ற யோகத்தை தருகிறார். 8ஆம் இடம் என்பது சொத்து, 8ஆம் இடம் என்பது அசட்ஸு. அங்கே சுக்கிர பகவான் வரும் பொழுது கார் வாங்குறீங்க, வண்டி வாங்குறீங்க, திருமணம் போன்ற நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கேட்க போகுது காதால. டும் 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 கல்யாணம், டும் 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 கல்யாணம், டும் 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 கல்யாணம். ஒரே காதல் தான், அலைப்பாயுதே மாதிரி தான். என்ன, மாங்கல்யம் தந்து நானே மம என்றென்றும் மேடி தான். நீங்கள் பணம் இல்லை சார், மேட்ருக்கு வாங்க, இந்த வரேன். 3-10 கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது என்றென்றும் புன்னகையெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மிஸ்டர் சனி கோயிங் டு அட்டாக் த சுக்கிரன். என்னாச்சு அதுக்குள்ளேயா? ஆமாம், 6ஆம் தேதியாக வந்துடுறார். அஷ்டம சனியா, பொழப்ப பாரு, வேலையை மட்டும் பாருன்னு சொல்கிறதுக்காக வர்றார். இந்த சனி பகவான் வருகின்ற இந்த ஒரு மாதமும் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான மாதம் தான். காரணம் என்ன அப்படின்னா, இப்போன்னு இல்லை, அடுத்த 2.5 வருஷத்துக்குமே அவர் அப்படி தான். ஸோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஹைலி ப்ரொஃபஷனல். அவர் கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது. அதிலும் உங்களைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களை ராசிநாதன் சூரியனுக்கு அவர் ஜென்ம எதிரி. அப்போது என்ன, சிம்ம ராசிக்காரன் யாரா இங்கே சிம்மராசி? அப்படின்னா அண்ணா நான் தானா, இங்கே தான் இருக்கேன் நீ அப்படிங்கிற மாதிரி இந்த என்ன பண்ணுவார், பயங்கர லாக் பண்ணி விடுவார். கம்பெனியில் நிறைய நமக்கு ரிலாக்ஸேஷன் டைம் கிடைக்கும். மத்தியானம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்கலாம், கொஞ்ச நேரம் பேசிட்டு. அதில் மாதிரி ரிலாக்ஸேஷனே கிடையாது. 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் வேலை பார்த்து தான் ஆகணும். ஓட முடியாது, ஒழுக முடியாது. உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப டைட் ஆகும் ஒர்க்கு. இது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்னடா நம்மளை மானிட்டர் பண்ணுறாங்களா அப்படின்லாம் தோணும். ஓகே, அதை விட்டுருங்க. எனிவே நம்ம அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிடலாம். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுது பொய் சொல்லக்கூடாது, நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் லஞ்சம் வாங்கக்கூடாது, நம்ம வாங்க போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் யாராவது திருட்டுத்தனமாக யாராவது பண்ணுறாங்கன்னா அவங்க பயப்படணும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன கல்மிஷம் கூட இல்லாமல் இருந்தீங்கன்னா சனி பற்றி பயப்பட தேவையே இல்லை, அதை விட்டுருங்க. இப்போ வாங்க, கமான். என்னது, 15ஆம் தேதி சூரிய பகவான் 8இல் மறைகிறார். இது ஒன்று தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை?
சூரிய பகவான் 8ல் மறைந்தால் என்ன ஆகும்னா உங்களுடைய ராசிநாதன் இல்லையா நிலைத்தன்மை பாதிக்கப்படும். இங்கே பாருங்கள், நம்ம புத்தி இருக்குது பார்த்தீங்களா, அடிக்கடி என்னுடைய நேயர்கள்ட்டெல்லாம் என் தம்பிகள்கிட்டலாம் கூட நான் சொல்லுவேன், ஏன்னா என்ன வேணால் ஆகட்டும் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணால் கடந்து வந்துடலாம். இந்த ஃபோக்கஸ் எப்போ டிஸ்டர்ப் ஆகும்னா உங்கள் மனசு நீங்கள் சொல்கிறத கேட்காத போது. மனசு ஏன் நம்ம சொல்கிறத கேட்கல, ஏன்னா மனசை போட்டு நம்ம ரொம்ப டென்ஷன் பண்ணுறோம். நம்ம சொல்கிறது தான் அவன் கேட்கணும், அவன் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. மனசு நம்மளுடைய நாய்க்குட்டி, அதை மனசில் வச்சுக்கோங்க. ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது மனதை அடக்குகின்ற பயிற்சிகள் உங்களுக்கு தேவை நண்பர்களே. தியானம் பண்ணுங்க, அமைதியாக இருங்க, உங்களை உள்முகமாக உற்று பாருங்கள். எது நடந்தாலும் அது எனக்கு நடக்கலை, யாருக்கும் நடந்ததுங்கிற மாதிரி அதை பாருங்கள். உங்களுக்கு வலித்தாலும் அது இன்னொருத்தனுக்கு, அந்த மாதிரி நீங்கள் ஒரு சம்பவங்களை போல் எடுத்துக்கொள்ள வேண்டும், சீரியஸ் ஆகக்கூடாது. ஏன்னா சூரியன்னா யார், தலைமை பதவி. அப்போ விபி லெவலில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு இயக்குனர் லெவலில் இருக்கீங்க, எப்படியே நீங்கள் ஒரு கேப்டன்ஷிப் லெவலில் இருக்கீங்கன்னா இது எல்லாரையும் பிடிச்சி கத்துவீங்க. டீம் மெம்பர்ஸ் எல்லாம், ஹே நீ என்ன வேலை பார்க்குற, நான் யார் தெரியுமா, டாய் எல்லாம் பண்ணுவீங்க. எல்லோரும் அன்றைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதனால் விளையக்கூடியது என்னென்னா ஒரே நாளில் கம்பெனி இழுத்து மூட வேண்டியதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நியாயமான காரணங்களுக்காக டீம் மெம்பர்ஸை திட்டுறீங்கன்னா அவங்களும் கம்முன்னு இருப்பாங்க. சும்மாவே திட்டிங்கன்னா 2 நாள் 3ஆவது நாள் பேப்பர் போட்டுருவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ திரும்பவும் கம்பெனிக்கு ரெக்ரூட் பண்ணி ஏண்டா டென்ஷன் ஆனாலும் உங்களை நீங்களே வருத்தப்படணும். அப்போ இந்த மார்ச் மாதம் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது அமைதியோடு இருங்கள். ரைட்டு, 7ஆம் இடத்துல இத்தனை பேர் கமான் கனடா கமான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க, அதை நீங்கள் ஆப்பிரிக்கா போகிறீங்க. என்னது ஆப்பிரிக்காவா? ஆமாம் சார், இப்போ ஆப்பிரிக்காலாம் இப்போ பெரிய ஊர். நைஜீரியாவிலேருந்து நேற்று தான் ஒரு கிளைண்ட் எனக்கு ஃபோன் பண்ணார். ஹாய் ராம்ஜி, ஹவாயோ அவனு. ஹாய் ஹவாரியோ, எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, நீங்களும் பெரிய எல்லாம். ஆனால் அது என்னடோ ஒரு ஊரெலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போது உலக நாடுகள் திறந்து கிடக்கிறது. ரஷ்யாக்கெல்லாம் போனால் விசாவே வேணாம், கமான் கூப்பிட்றாங்க, இங்கே வந்து வேலை செய்யுங்க. நமக்கு வேல்யூ 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது இப்போ கூட நீங்கள் ஃபாரின் போகலன்னா நன்றாக யோசிச்சு பாருங்க, வேறு எப்போ தான் போக போகிறீங்க? 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்காங்க. அப்போது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் பண்ண வேண்டியது, இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் செய்யக்கூடாதது என்னென்னு பார்த்துருவோம். செய்யக்கூடாதப்போ வேறு என்னெல்லாம் செய்யலாம்? ஃபாரின், அவ்வளோதான். காதல் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், ஃபாரின் போகலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதிகள் பண்ணலாம், இங்கிருந்து வெளிநாட்டுகளுக்கு உற்பத்தி பண்ணுறதெல்லாம் பண்ணலாம், பிரைடல் மேக்கப்பு அது போன்ற விஷயங்கள், திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம் இதெல்லாம். அப்போது என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது? நாளுக்குடைய செவ்வாய் பகவான் 1000 தான் இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போது ஒய்ஃப் கிட்டே இதையும் மறைக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா அதை தயவுசெய்து சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு ரெண்டு மீதி நைட்டு வாங்கினாலும் சரி, அது இன்னையோடு போயிடும். அதை சொல்லாமல் மறைச்சிங்கன்னா பெரிய த்ரெட்டு கேஸ் ஆகிடும், பெரிய கேஸாக. இது மாதிரி எத்தனை விஷயம் மறைச்சார் நம்ம இது ஒரு 5 பைசா இல்லாத பிரச்சனை. ஆனால் அதுக்காக போயிட்டு ஒரு 16-17 கேஸ் போடுவாங்க உங்கள் மேலே. அப்போ அன்னைக்கு அந்த கேஸு நீ தான் பண்ண, அப்போ இதுவும் நீ தான், ஐயா என்னது இது அப்படிங்கிற மாதிரி எல்லா கேஸ்லேயும் உங்கள் பேரை போட்டுருவாங்க. அப்போது 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒய்ஃப் கிட்ட உண்மையை சொல்லணும், உண்மையை மட்டும் தான் பேசணும். அடுத்ததாக இந்த 7ஆம் இடத்துல இத்தனை பேர் அது செய்யக்கூடாது. என்ன வெண்டார் வராங்க, சார் வணக்கம் சார், உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். நன்றி வணக்கம், நான் இந்த கம்பெனியில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு சேர்ந்துருக்கேன், என் வேலையை பிடுங்கிறதுக்காகவே உன்னை சனி பகவான் அனுப்பியிருக்காரு, தயவுசெய்து நீ வெளியே போயிடுறஜா அப்படின்னு அனுப்புறது நல்லது. கையூட்டு பெறுவதும் கிஃப்ட் பெறுவதும் ஒன்று தான், இதை நீங்கள் பண்ணக்கூடாது. அப்போது நீங்கள் இதிலேருந்து தப்பிக்க என்ன பண்ணணும்? முருகப்பெருமான், முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமை. அழகாக முருகன்ட்ட போகிறீங்க, முருகப்பெருமானை வழிபடுறீங்க. நம்ம ஐபிசியுடைய ஸ்பெஷலே யார்? முருகன் தான். அப்போது முருகனை பற்றி நம்ம பதிவுகள்லாம் சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பேசுகிறாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அப்போது முருகன் வழிபடுங்கள். அதே மாதிரி வேறு என்ன செய்யலாம்? சிறுவாபுரி செல்வது போன்ற விஷயங்கள். நம்பர் 9 பயன்படுத்துங்க, ரெட் கலரை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 9ஆம் தேதியும் மார்ச் 24ஆம் தேதியும் ஏதா வேணா செய்யுங்க. ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு போய் கிணத்துல போடுங்க, கிணத்துலேருந்து கல் அப்படி தங்கமாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் 19, 20 என்ன ஆனாலும் சரி, அன்னைக்கு மட்டும் 19ஆம் தேதி அன்னத்தில் கை வைப்பனே தவிர வேறு எந்த விஷயத்தில் நான் கை வைக்க மாட்டேன். நீ 18ஆம் தேதி வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கதவை முடித்து போயிட்டே இருங்க. 21ஆம் தேதி மீட் பண்ணிக்கலாம். 19, 20 நோ சந்திப்பு, இந்த மட்டும் பண்ணுங்கள். அப்போ சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் சிறப்போடு மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க. தயவுசெய்து பிரச்சனை லஞ்சம் தருவதற்காக, பொய் சொல்வதற்காக, உங்களை ஒரு தப்பை ஒத்துக்க வைக்கிறதுக்காக, பொய் சாட்சி சொல்வதற்காகலாம் வரும். பொய்கள் பல ஆடைகள் கட்டி வரும். உண்மை எப்பொழுதும்
நிதானமாக இருக்கும். உண்மையோடு இருங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து ஃபாரின் போகிறவங்கெல்லாம் கிளம்புங்க, ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு போங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், வி ஆர் வெரி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறைப்படி கூட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். அப்போது அடுத்த 5வது நிமிடம் பேசக்கூடிய ஒரே ஜோதிடர் இந்த உலகத்திலே அடியேன் மட்டும்தான். அப்போ எனக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்போது தொடர்ந்து மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஐபிசியினுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்த பதிவுகள் அதில் தான் நீங்கள் அப்டேட் ஆகும். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.